2026 சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் கடந்த தேர்தலுடன் ஒப்பிடுகையில் அதிகரித்திருந்தாலும் கடந்த 15 ஆண்டுகளில் இதுவே குறைந்த உயர்வாகும். வாக்குப்பதிவு நிலவரம் கூறுவது என்ன? விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். சிறப்பு வாக்காளர் திருத்தப் பட்டியலுக்கு பிறகு நடைபெற்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் வரலாற்றில் இல்லாத வகையில் 85 விழுக்காட்டிற்கும் அதிகமான வாக்குகள் பதிவாகியுள்ளன. ஆனால் அதிகரித்துள்ள வாக்குப்பதிவை கடந்த தேர்தலுடன் ஒப்பிடுகையில் வெறும் 5.5 விழுக்காடுதான் கூடுதலாகும். 2008ஆம் ஆண்டு நடைபெற்ற தொகுதி மறுவரையறைக்கு பிறகு 2011ஆம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற்றது. அப்போது பதிவான வாக்குகள் 2006 தேர்தலுடன் ஒப்பிடுகையில் 11.4 விழுக்காடு அதிகமாகும். அதனைத் தொடர்ந்து 2016 சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் 2011உடன் ஒப்பிடுகையில் 18.5 விழுக்காடு அதிகமாகும். அதேபோன்று 2021 தேர்தலில் 6.22 விழுக்காடு வாக்குகள் கூடுதலாக பதிவாகின. இதன் மூலம் கடந்த 15 ஆண்டுகளில் தற்போதைய தேர்தலில்தான் வாக்கு சதவீதம் குறைவான உயர்வை கண்டுள்ளது. மேலும் கடந்த 2011ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2016இல் சுமார் 41 லட்சம் வாக்குகள் அதிகமாக பதிவாகின. ஆனால் அப்போது ஆட்சி மாற்றம் ஏற்படவில்லை. அதே சமயம் 2016உடன் ஒப்பிடுகையில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் 27 லட்சம் வாக்குகள் மட்டுமே கூடுதலாக பதிவாகியிருந்தன. இருந்தாலும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. இதன் மூலம் சிறப்பு வாக்காளர் திருத்தப்பட்டியலுக்கு பிறகு வாக்குப்பதிவு கூடுவது மற்றும் குறைவதை வைத்து ஆட்சி மாற்றத்தை கணிக்க முடியாத சூழல் நிலவி வருகிறது. இது ஒரு புறம் இருக்க 2026 தேர்தலில் 4 முனை போட்டி இருப்பதால் பெரும்பாலான தொகுதிகளில் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி தீர்மானிக்கப்படும் என கருதப்படுகிறது. கடந்த 3 தேர்தல்களை ஒப்பிட்டு பார்க்கையில் 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 53 தொகுதிகளில் 5000 வாக்குகளுக்கு குறைவான வித்தியாசத்தில் வெற்றி தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று 2016 சட்டமன்ற தேர்தலில் 44 தொகுதிகளில் 5000 முதல் 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பு அமைந்துள்ளது. அந்த தேர்தலில் அதிமுகவுக்கும் திமுக தலைமையிலான கூட்டணிக்கும் இடையிலான வாக்கு வித்தியாசம் சுமார் 1 விழுக்காடாக இருந்தது. அதாவது 2016 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக, மக்கள் நல கூட்டணி, பாஜக, பாமக என 5 முனை போட்டி நிலவியதால் வாக்குகள் சிதறி அதிக அளவிலான தொகுதிகளில் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தற்போதும் தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, தவேக என 4 முனை போட்டி நிலவுவதால் பெரும்பாலான தொகுதிகளில் குறைந்த வாக்கு வித்தியாசங்கள் வெற்றியை தீர்மானிக்கும் என கருதப்படுகிறது.